ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கலாம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்கமிங்கில் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் எவ்வளோ நாள் ப்ரோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் எப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் லாஸ்ட் வரைக்கும் இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து எவ்வளோ நாள் லீவ் இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீஓப்பன் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ மெஜாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து, அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூலை ஃபுல்லாக உங்களுக்கு 1 மந்த் வந்து லீவ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது போக இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா கூட 1 வீக் வந்து எக்ஸ்ட்ராவாக லீவ் இருக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 4 வந்து ரீஓப்பன் இருக்கலாம். ஸோ இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அகாடமிக் ஷெட்யூல் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4th ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள டவுட் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டேட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லாட்டி ஒரு 1 வீக் அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணலாம். இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு 2 செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, போன செமஸ்டர் அதுக்கு முன்னாடி செமஸ்டர்லாம் ஒரு சில டைம் ரீஓப்பனிங் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் செமஸ்டரில் கூட வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சு, ரீஓப்பனிங் டேட் மென்ஷன் பண்ணியிருந்தால, அதனால் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லாட்டி ஒரு 1 வீக் அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 1 மந்த் லீவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி லீவே இருந்தது கிடையாது ப்ரோ, இந்த டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஈவன் செமஸ்டர் கம்ப்ளீட் ஆகணும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லீவ் வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஆட் செமஸ்டர் முடிஞ்சோன்னா தான் உங்களுக்கு லீவ் இருக்காது. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு 4th ஆகஸ்ட்டில் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்கமிங்கில் அப்டேட்ஸ் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.